ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்திலிருந்து வெளிவரும் நுண் மணல் துகள்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து இந்த வாரம் பிரான்சின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளை வந்தடைய உள்ளன. இந்த மணல் காற்று வடக்கு நோக்கி பிரிட்டனி வரை பரவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மணல் துகள்கள் கடந்த 27ஆம் தேதி வரத் தொடங்கினாலும் இன்று மற்றும் நாளைய தினம் அதன் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி வரை இந்த துகள்கள் காற்றில் கலந்திருக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மணல் துகள்களால் பிரான்சின் வானம் ஒரு மூடுபனி போல மங்கலாக காணப்படும். குறிப்பாக சூரிய அஸ்தமனத்தின் போது வானம் அடர் மஞ்சள் நிறத்தில் காட்சியளிக்கும். மலைகள், குன்றுகள் மற்றும் வீதிகளில் இந்த மணல் படிந்து இயற்கை காட்சிகளை மாற்றியமைக்கும். பொதுவாக மணல் காற்றோடு மழை பெய்தால் கார்கள் மற்றும் கட்டடங்களில் மணல் ஒட்டிக்கொண்டு கரைகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வாரம் வறண்ட வானிலை நிலவும் என்பதால் மணல் துகள்கள் எளிதில் ஒட்டாது. எனினும் இந்த நிகழ்வு முடியும் வரையும் கார்களை கழுவாமல் இருப்பது நல்லது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மணல் துகள்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்றாலும் ஆஸ்துமா போன்ற சுவாச பாதிப்பு உள்ளவர்கள் மணல் காற்று அதிகமாக இருக்கும் நேரங்களில் கடுமையான வெளிப்புற வேலைகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நுண்துகள்கள் என்பதால் சுவாசிக்கும் போது இவை நுரையீரலுக்குள் செல்ல வாய்ப்புள்ளது. 2024ஆம் ஆண்டிலிருந்து கோடை காலத்தை விட குளிர்காலம் மற்றும் வசந்த காலங்களில் இத்தகைய மணல் படிவுகள் ஏற்படுவது அதிகரித்துள்ளது.